Y2B தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தம்ப்நெயில்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மியான்மார் அப்புறம் இந்தியா என்ன விஷயம், என்ன டிஸ்பியூட் அப்படின்னா எல்லை தான் பிரச்சனை. ஆமாங்க, அதாவது 1970 வருஷம் இந்தியாவுக்கும் நம்ம மியான்மாருக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஃப்ரீ மூமெண்ட் ரிஜிம் அப்படிங்கிறது. அதாவது அவங்க நம்ம நாட்டு எல்லை உள்ள 16 கிலோமீட்டர் எந்த விதமான பாஸ்போர்ட்டும் விசா இல்லாமல் வரலாம். நம்மளும் அதே மாதிரி அவங்க எல்லைக்குள்ளே 16 கிலோமீட்டர் போகலாம் பாஸ்போர்ட் விசா இல்லாமல். இது 2018 வரைக்கும் இந்த ஒப்பந்தம் இருந்தது. 2018 புதுப்பிச்சாங்க. இப்போது ரீசெண்டாக என்ன நடந்ததுன்னா, மியான்மார் இராணுவம் மீது அங்கே இருக்கிற சில கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மியான்மாரை சேர்ந்த இராணுவ வீரர்கள் நம்ம இந்திய பார்டருக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க, சுமார் 600 பேர். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். அங்கே கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் பண்ணுறாங்க இராணுவ வீரர்கள் மேலே. இராணுவ வீரர்கள் ஏன் இந்திய பார்டருக்குள்ளே வரணும்? அது இராணுவ வீரர்கள் தானா, இல்லை அவர்கள் போர்வையில் இருக்கிறவங்க வேறு யாராதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல தான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் ஒரு மாஸ்டர் பிளானை போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வராங்க. இனிமேல் 16 கிலோமீட்டர் விசா இல்லாமல் 2 நாட்டவரும் போக முடியாது, வர முடியாது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மியான்மார் நம்ம இந்தியாவை சேர்ந்த மாநிலங்கள் மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம் போன்ற 4 மாநிலங்கள் கூட சுமார் 1643 கிலோமீட்டர் எல்லையை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்படி 4 மாநிலம் கூட பகிர்ந்தும் இந்த 4 மாநிலங்கள் வழியாக யார் வேணாலும் அத்துமீறி உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே இராணுவ வீரர்களே வந்திருக்காங்க, மியான்மார் சேர்ந்த இராணுவ வீரர்கள். இது சம்மந்தமாக இந்திய அரசாங்கம் மியான்மார் அரசாங்கம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. சரி, இது சாதாரணமாக விட்டுடலாம். ஆனால் சைனாவுடைய பின்னணி இருக்குமா? ஏன்னா சைனாவும் மியான்மார் பக்கத்தில் தான் இருக்குது. ஏற்கனவே மாலத்தீவு விஷயத்தில் நம்ம பார்த்தோம், சைனா இந்தியாவுக்கு எதிராக என்ன பண்ணுச்சு. ஸ்ரீலங்காலையும் பார்த்தோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈரானில் முதலீடு பண்ணியிருக்கோம், அதே மாதிரி சைனாவும் முதலீடு பண்ணியிருக்கு. ஏற்கனவே இந்தியாவுக்கு மேலே பாகிஸ்தான் கூட பிரச்சனை, சைனா கூட பிரச்சனை, ஸ்ரீலங்கா கூட கீழே பிரச்சனை, இப்போ மாலத்தீவு கூடயும். ஸோ மேலே நம்மளை பாகிஸ்தானை வச்சு எப்படியாவது நம்மளை அடக்கணும் அப்படின்னு சைனா பார்க்குது. கீழே ஸ்ரீலங்காவை வச்சு, மாலத்தீவை வச்சு, ஏன்னா இந்த இந்திய பெருங்கடலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சைனா நினைக்கிது. நான் என்னுடைய பழைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். அதனால தான் நம்ம மோடி அவர்கள் அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஈரான் இங்கே இருக்குது, இந்தியா இங்கே இருக்குது. ஈரான் கூட நம்ம அதாவது மேல் வழியாக அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா தரை வழியாக வரலாம். ஒரு ரயில் திட்டம், ஆமாம், ட்ரெயினே விடலாம். வியாபாரத்தில் நம்ம இந்தியாவையும் ஈரானும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை அவர் கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கார். அது இல்லாமல் ஈரானுடைய ஹார்பர்லேயும் கோடிக்கணக்கான டாலர்ஸ் முதலீடு பண்ணியிருக்கு இந்தியா. சைனாவும் முதலீடு பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுடைய வளர்ச்சி சைனாவுக்கு பிடிக்கல. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹாங்காங் பங்குச்சந்தையை பின்னாடி தள்ளிட்டு இந்திய பங்குச்சந்தை அந்த இடத்துக்கு வந்திருக்கு. இதனால் சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்கெல்லாம் சைனா தொழிலதிபர்கள் வெளிநாட்டில் முதலீடு பண்ணியிருக்காங்களோ அந்த முதலீடெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாங்காங்க்கு வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சைனா அரசாங்கம் முன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாங்காங் பங்குச்சந்தை குறைஞ்சதுனால, அதோடைய மதிப்பு குறைஞ்சதுனால அந்நிய நாட்டு அவருடைய முதலீடு ஜாஸ்தியாகுது. இதனால் சைனாவுக்கு ஆபத்து வருது. அதனால் நம்ம பணத்தை நம்ம பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும் அப்படின்ற திட்டத்தில் அவங்க வந்திருக்காங்க. இதனால் 20 மில்லியன் கூட இல்லைங்க, 20 ட்ரில்லியன், அதாவது லட்சம் கோடிகள் முதலீடை கொண்டு வரத்துக்கு சைனா முடிவு பண்ணியிருக்கு. எப்படியாவது ஹாங்காங் பங்குச்சந்தையை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். ஸோ இது எல்லாமே சைனாவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மணிப்பூர், நம்ம இந்தியாவில் இருக்கிற மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கிற பழங்குடியினருக்கும் மியான்மாரில் இருக்கிற ஒரு பழங்குடியினருக்கும் நல்ல உறவு முறை இருக்குது.
அவங்க நிறைய பேர் இல்லீகலாக பார்டர் தாண்டி வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் பல நாளாக நம்ம இந்திய அரசாங்கத்துடைய காதுக்கு போயிட்டே இருக்குது. ஸோ பாதுகாப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்திய அரசாங்கம் முழுமையாக இறங்கியிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு உதாரணம். இரு பிரிவினருக்கும் சண்டைங்க, புரியுதுங்களா? ஆனால் இந்த பிரிவினரை சேர்ந்த சில சொந்தங்கள் இல்லை அந்த பிரிவினரை சேர்ந்த அதே பிரிவினரை சேர்ந்த ஆட்கள் வந்து வேறு ஒரு மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள பேக்கப்புக்கு கூப்பிடுவாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நீ வான்னு. அப்போ இந்த பிரிவினர் மேலே நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அதிகமாகும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாது. இன்னொரு விஷயம், பார்டரை தாண்டி வரவங்க யாராக இருந்தாலும் உண்மையிலுமே அவங்க வந்து அந்த நாட்டை சேர்ந்த நல்ல குடிமக்கள்னா இல்லை தீவிரவாதியான்றது இந்தியாவுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இதனால தான் பார்டரை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் பார்க்குறாங்க. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அது எல்லாத்துக்கும் வந்து என்னென்ன வழி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் என்னென்னா, இந்த பார்டரை பொறுத்த வரைக்கும் அகதிகள் நிறைய பேர் வராங்க. இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது. நீங்கள் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டிவி சேனல்லையே போட்டாங்க, யாரும் எங்களுடைய கடல் வழியாக வராதிங்க எங்கள் நாட்டுக்கு, அதாவது படகுலையோ கப்பல்லையோ, நாங்கள் கண்டிப்பாக அவங்கள தடுத்து திரும்பி அமுச்சிடுவோம், அகதிகளாக யாரும் வராதிங்கன்னு சொல்லி பல செய்திகளை வந்து ஆஸ்திரேலியா அரசாங்கமே வந்து வெளியிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், வர அகதிகள் அந்த நாட்டு குடிமகன்கள் தான். ஆனால் அதில் தீவிரவாதிகளும் ஊடுருவினாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அவங்க எந்த நாட்டுக்கு போய் சேர்றாங்களோ. இப்போ நீங்கள் கேனடாலையும் அதான் நடந்தது. கேனடாவில் என்ன நடந்தது, அந்த நாட்டை ஆட்சி செய்கிற ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன பண்ணார், அகதிகள் எல்லாரும் வாங்க வாங்கன்றார் அந்த நாட்டுக்கு. ஏன்னா அவருக்கு ஓட்டு வேணும், அகதிகளை வைத்து அந்த அவங்களுடைய ஓட்டை வச்சு அவர் ஆட்சியை பிடிக்கலான்னு நினைக்கிறார். ஆனால் அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இன்றைக்கி அதனால தான் பாருங்கள், அங்கே இருக்கிற காலிஸ்தான் வாதிகளுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு, இந்தியாவுக்கு எதிராக அவர் பண்ணுறாரு பாருங்கள். இதனால் இந்தியாவுக்கும் கேனடாவும் ஒரு நல்ல ஒரு நட்பு இதுவில் இருக்காங்க. இந்த நட்பே பாதிக்குது பார்த்தீங்களா கடைசியில். இதெல்லாம் கவனிக்கணும். அதாவது ஒரு நாட்டு எல்லையை மூடுறாங்க, ஒரு நாட்டிலேருந்து வரக்கூடிய அகதிகளை அவ்வளோ சீக்கிரம் அந்த நாடு உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னா பாதுகாப்பு விஷயங்கள் பல அதில் இருக்குது. அதை ஆளுகின்றவர்களும் தேசிய பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயத்தில் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் நல்ல செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செஞ்சிட்டே இருக்கார். ஸோ இனிமே இந்த மாதிரி மியான்மர்லேருந்து யாரும் பார்டர் தாண்டி வர முடியாது. ஏன்னா மணிப்பூர் மாநிலத்திலிருந்து மியான்மர் கிட்ட ஆல்ரெடி 10 கிலோமீட்டருக்கு வேலி அமைச்சிட்டாங்க, 20 கிலோமீட்டர் வேலியும் வந்து போட போகிறாங்க. தொடர்ச்சியாக கண்காணிப்பு வந்து அதிகப்படுத்துவாங்க. என்னென்ன அப்டேஷன் வருதோ நான் கண்டிப்பாக அது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். நன்றி.